சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தனது வாழ்வில் எவ்வாறு இருப்பார்கள், எப்படியெல்லாம் அவர்களுடைய சிறப்புகளை கவர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேதுனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் கேதுனுடைய நட்சத்திரங்களாக வர்ணிக்கப்படுகின்றது. அதில் தலைமை அமைப்பாக, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 1வது வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கேதுவிற்கு அதீத சிறப்புகள் உண்டு. கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினிக்கு அதீத சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் இருக்கின்றன. அந்த 4 பாதத்திற்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது அஸ்வினி என்பது கேதுனுடைய நட்சத்திரம், இன்டெலிஜென்ஸை குறிக்கக்கூடியது. அவர்களுடைய குணங்கள் எவ்வாறு அமையும் என்றால், புத்திசாலித்தனத்தையும் ஒரு டெஸ்டினேஷனை ஈஸியாக டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஞானம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேதுனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருவது மட்டுமல்லாமல் அதே சமயம் சர வீடான நெருப்பு வீடான மேஷ ராசியில் இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பாக அமைகின்றது. தர்ம திரிகோணம் என்று வர்ணிக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய இந்த 3 முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ராசிகளில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அந்த ராசியை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான பலன்கள் வாழ்வில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதிலும் குறிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாதத்தினுடைய குணாதிசயங்களும் தற்போது பார்ப்போம். முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தன்மை அதீதமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த செயலை எடுத்தாலும் அதை சரிவர செய்து அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே போல் 3வது புள்ளியில் இருக்கக்கூடிய, அதாவது 3வது பாதத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையை வரவிடாமல் தடுப்பது என்ற முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தன்மை மிகுதியாக இருப்பவர்களாக இருப்பார்கள். அதே போன்று 4ஆம் பாதமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்த பிரச்சனைகளை இலகுவாக எவ்வாறு சமாளிக்க வேண்டும், அதை இனிமேல் வராமல் எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு வளையங்களை எளிமையாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திடமான ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதற்கு யோனி என்ற அமைப்பில் குதிரை என்ற ஒரு அமைப்பு வருகிறது. மிக வேகமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இதற்கு 3 வெவ்வேறு காரணங்கள் அமைந்திருக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, அது நெருப்பு ராசியாக இருக்கிறது. பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு ராசியாக சொல்லக்கூடியது மேஷராசி. இந்த மேஷராசி, சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி நெருப்பு ராசிகளாக வர்ணித்தாலும் கூட மற்ற 2 ராசிகளை விட இது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அக்னி வீடாக கருதப்படுகிறது. காலபுருஷ தத்துவத்திற்கு தலைமையாக முதல் அமைப்பாக இருக்கக்கூடிய முதல் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு அதீத பலம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஆத்ம காரகன் என்ற நிலையை இவர்கள் அடைந்தார்களே, ஆனால் அது எப்படி அடைவார்கள் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லக்னம், இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர் ஜாதகத்திலும் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதில் 3 நட்சத்திர புள்ளிகளில் அமர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அஸ்வினியில் அந்த லக்ன புள்ளி அமைந்திருக்கலாம். அதனை அடுத்து பரணி நட்சத்திரத்தில் அவர்களுடைய லக்ன புள்ளி அமைந்திருக்கலாம். அதனையும் தாண்டி கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த லக்ன புள்ளி அமைந்திருக்கலாம். இந்த கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி, நான் சொல்வது ராசி அல்ல, ராசி என்பது சந்திரன் இருக்கின்ற நிலைமையை குறிக்கக்கூடியது. இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் மீதே அந்த சந்திரன் அமர்ந்திருந்தால்தான் அவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதே போன்று லக்ன புள்ளி என்பது வேறு. லக்னம் மேஷ லக்னமாகி அந்த மேஷ லக்னத்திலேயே அந்த லக்ன புள்ளியும் கூடுதலாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் மீது இருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் தான், அதாவது ஆத்மகாரக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறது கேது பகவானை நம்ம சொல்ல முடியும். இந்த கேது ஆத்மகாரகனாக வந்தால் மிகப்பெரிய அளவிற்கு யார்கிட்டையும் வெளியே ரொம்ப செட்டில்டு டைப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் பொசசிவ் டைப்பாக இருப்பாங்க. அதே சமயம் ஃபுல் ஃப்ளெஜ்டான ஞான அமைப்புகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டோ இல்லை அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டோ அல்லது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிக நாட்டங்களும் வெளியில் தன்னை வெளிக்காட்டிக்க கொள்ளாத ஒரு அமைப்பாகவும், இந்த ரொம்ப ரொம்ப சீன் போடுறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லாமல்
மிக அடக்கமாகவும் ஞான அமைப்போடும் செயல்படக்கூடியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. அதே சமயம் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் மருதாணி செடி அல்லது எட்டி மரம் இவற்றை வைத்தால் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை இவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சில நேரங்களில் வீடுகளில் செடிகளையோ அல்லது மரங்களையோ வைக்க முடியவில்லை அப்படின்னாலும் சுற்றுப்புற சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மருதாணி செடி அல்லது எட்டி மரத்தை வைத்தார்களே ஆனால் வைத்து அதை பராமரித்து பார்த்து கொள்ளும்போது அந்த செடி எவ்வாறு ஆரோக்கியமாக வளர்கிறதோ அதே போன்று உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் நிவர்த்தி அடைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு பணவரவும் சரி அல்லது எது மாதிரியான நோய் அமைப்புகள் நீங்கக்கூடிய அமைப்பும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்களுக்கும் இந்த பலன்கள் அத்தனையும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நிறம் பயன்படுத்தும் போது வண்ண நிறங்களை, அதாவது பிளைனாக ஒரே கலர் அப்படின்னு சுட்டி காட்டாமல் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக எடுத்து அது மாதிரியான ஒரு ஆடைகளை பயன்படுத்தும் போது பெரிய அளவிற்கான கேதுவனுடைய அமைப்புகளை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக கும்பகோணத்தில் அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலமாகிய கேதுனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம், கீழ்பெரும் பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்தலத்திற்கு சென்று கேது பகவானை ஒரு முறை ஏனும் வழிபட்டு வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை இந்த கேது நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. அதே போன்று இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாராபல அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த நட்சத்திர தின நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம், எது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சர்வே பண்ணி கொண்டு போகிறது, பணப்புழக்கம் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, ஒரு முக்கியமான மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான சிறப்பு நாட்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா தாராபலம் அப்படின்னு ஒரு பலம் உண்டு. அது உங்களுக்கு எல்லாத்தையும் தரவல்ல நட்சத்திரமாக கருதப்படுகிறது. உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் போது 2வது நட்சத்திரமும் அதனை அடுத்து எண்ணும் போது 4வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தாராபலம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும். அதுல முக்கியமாக பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத சொல்ல முடியும். அதே மாதிரி ரோகிணி, சந்திரனுடைய மற்றொரு நட்சத்திரமான அஸ்தம், அப்புறம் திருவோணம், இந்த 6 நட்சத்திர நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மிக அற்புதமாக சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய சில நேரம் மாந்திரீக அமைப்புகளில் தான் அதிதேவதை அப்படிங்கிற வார்த்தையை சுட்டி காட்டுவாங்க. ஆனால் அப்படிங்கிறது இங்கே பெரும் தெய்வம் அப்படின்ற நிலையின் அடிப்படையில் அதிதேவதையாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான, கேதுனுடைய நட்சத்திரம் நீங்கள் அப்படிங்கிறதுனால விநாயக பெருமானுக்கு மாதம் ஒரு முறையாவது தலையை சுற்றி சூர தேங்காய் உடைக்கிறதோ அல்லது விநாயகருடைய பிரார்த்தனை செய்கிறதோ, விநாயகருக்கு வேணுங்கிறத ஸ்வீட் ஏதாவது படைத்து இனிப்புகளை படைத்து வழிபடுவதோ, சங்கடகர சதுர்த்தியின் போது விநாயகருடைய வழிபாடுகளை வைத்துக் கொள்வதோ மிகப்பெரிய அளவிலான சக்சஸை, ஜாதகம் என்னதான் சுயஜாதகம் செல்லவில்லை என்றாலும் கூட, அதில் அவயோக அமைப்புகள் இருந்தாலும் கூட, இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய உன்னத மேன்மையான நிலைமைகளை விநாயகருடைய வழிபாடு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள், வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.